என் அன்பு குழந்தையே, நீ எதையெல்லாம் இது நாள் வரை இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பமாக போகிறது. பொய் பேசாத வாயும் நோயில்லாத வாழ்வும், அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும், அடுத்தவர் நம்மை பார்த்து சிரிக்காத வண்ணமும் இருப்பதை இழக்காமலும், கடனே இல்லாத வாழ்க்கையும் கடந்து சென்றுவிட்டால் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மோட்சத்தை எட்டி விடுவாய். ஆனால் யாராலுமே இந்த ஒரு நிகழ்வை மிக எளிதாக தாண்டி செல்வது என்பது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிலுமே புதிய பிரச்சனைகள் வரத் துவங்கும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூறிய அனைத்து சொற்களிலும் உள்ள அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சொல்ல வருவதின் அர்த்தம் என்ன என்று. அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இதை முழுவதுமாக கேள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. ஆனால் இதை பற்றி என்ன என்று தெரியாதவர்களுக்கு என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாகவே தெரியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது, புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது. இதில் கஷ்டப்படுபவர்களுக்குத்தான் தெரியும் நான் கூற வருவதின் அர்த்தம் என்ன என்று. உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்காவது புரிகிறதா என் குழந்தையே? இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக திரும்ப பெறப்போகும் அந்த வாழ்வு வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை, என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாகவும் வளமோகவும் வாழப்போகிறாய். ஏனென்றால் நான் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டத்தை தர நான் அனுபவிப்பேனா? நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு சர்வ மங்களகமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழப்போகும், இழந்துவிட்ட உன் வாழ்க்கையை மீண்டு பெற்று வாழப்போகும் அந்த அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய், சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் தெய்வ வாக்கேதான். முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. இனி மறந்தும் கூட உன் காலை பின்னால் எடுத்து வைக்காதே. என் கரங்கள் உன்மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இழுத்து பிடித்து நல்ல வழியில் உன்னை செல்ல வைப்பேன். உன்னை வெற்றிக்கான இலக்கை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா முழுவதுமாக இருக்கிறேன். உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையிலோ உன்னுடைய குடும்பத்திலோ எந்த ஒரு தவறான நிகழ்வும் நிகழாது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. முட்கள் பாதையில் பயணித்து வந்த நீ இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால் வருவது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான் அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன்.
வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒருமுறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும்போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால் தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய்.
என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராபகரிப்புகளைக் கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்துவிட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். எதற்கு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வருவது நம்பிக்கை. பல செயல்களை முடித்து காட்டும் போது வருவது சந்தேகமில்லாத நம்பிக்கை. தொடர்ந்து நாம் சொல்வதை எல்லாம் செய்து காட்டும் போது வருவது நம்பிக்கை மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றவராய் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் பொருள். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை என்பது போல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதால் மனதில் போட்டு பயந்து கொண்டு மனமுடைந்து நொறுங்கி போகவே கூடாது. பிறந்த உடனேயே உன்னுடைய பிரச்சனை தொடங்கிவிட்டது. பசிக்காக பிறந்தவுடன் அழுதோமல்லவா? அன்றுதான் அங்குதான் உன் முதல் பிரச்சனையே தொடங்குகிறது. பிறகு வளர வளர வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் அணிவகுத்து வந்து உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே பிரச்சனையாகி விடுகிறோம். நாம் தான் நமக்கு பிரச்சனையே என்ற நிலையும் உருவாகத்தான் செய்கிறது. அப்படியானால் என்னத்தான் செய்வது சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும்.
வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே.
நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்லவிதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது.